ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 50 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15வது கொஷின் பேப்பர். ஆல்ரெடி 14 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 15வது கொஷின் பேப்பர். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட நியூ சிலபஸ் பேஸ்டாக இருக்கிற கொஷின் பேப்பர் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 50 கொஷின் பேப்பர் இருக்குது. இன்றைக்கி நம்ம 15வது கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ், தென் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எல்லாமே அப்டேட் ஆகும். ஜிஎஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் தரலான் இருக்கும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். ஆட் ஆகிக்குங்க. டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல் இருக்கும். அதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டு விடை. சுட்டு விடை. இதுவே மறுத்து கூறினாங்கன்னா மறைவிடை. அவங்க கேட்ட கொஷினுக்கு இன்னொரு கொஷின் ஏவி அவங்களே செய்ய சொல்கிறது ஏவல் விடை. இதுக்கெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு நேரடியாக பதில் சொல்கிறது நேர்விடை. போக மாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. நீயே போ அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. எதனா ஒரு கொஷின் கேட்கும்போது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்கிறது சுட்டு விடை. அடுத்து, சரியான விடை வகையை தெரிவு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இனமொழி விடை. இப்போ கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது ரெண்டுமே எழுதுறது தான். ஆனால் கதை கட்டுரை வேறுபாடு இருக்குது. இப்போ கதை கட்டுரை எல்லாமே ஒரே இனம்தான். அப்போது இது இனமொழி விடை. மூன்றாவது வினா, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியா வினா. இதுவே ஆசிரியர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கறது அறிவினா. இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு ஆசிரியரிடம் மாணவர் கேட்டல் அவருக்கு அறியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அறியாவினா. ஆசிரியர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கறது அறிவினா. அடுத்து, அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. இந்த கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் அறிவியல் சார்ந்த கலை சொற்கள், தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்தது, மருத்துவத்துறை சார்ந்தது, டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறது, பேங்க் ரிலேட்டடாக இருக்கிறது, இது போல் வேர்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அலுவலகத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஆஃபீஸ் வேர்ட்ஸ், அது போல் கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதாவது அது போல் கலை சொற்கள் நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. டெலிகேட் பேராளர். டெலிகேட் பேராளர். சரியான கலை சொல்லால் பொருத்துக. அகழ்வாய்வு எக்ஸ்கவேஷன். அகழ்வாய்வு எக்ஸ்கவேஷன். கல்வெட்டியல் எபிகிராஃபி. பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்பு சிற்பம் எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். புடைப்பு சிற்பம்னா எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்சர். ஆறாவது வினா, மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மீடியானா ஊடகம். மீடியானா ஊடகம். ஏழாவது வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா? தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வரும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இது ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நாலா பக்கமும் போகும். அதனால் இது ஒற்றுமையின்மை. பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல். இது இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கிணறவெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த உவமையின் பொருளை தேர்க. எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த உவமையின் பொருள் எதிர்பாரா நிகழ்வு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்னா பிறவினை. தந்தை படித்தார்னு வந்திருந்தா அது தன்வினை. தந்தை அவர் மகனை படிக்க வைக்கிறாரு, அது பிறவினை.
11வது வினா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர். இது வந்து தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர். அவர்கள் அவங்களுக்காக செய்கிறாங்க. அப்போ இது வந்து தன்வினை. பிறர்க்காக செஞ்சாதான் அது பிறவினை. தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. வினா தொடர். இங்கே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. வினா தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? கொடுத்துருக்கிற ஆன்சருக்கு நம்ம கரெக்டான கொஷின் ஃபார்ம் பண்ணணும். 14வது வினா, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை. இன்னோசை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை. இதுவே நம்ம சேர்த்து எழுதணும்னா மை விகுதி கெற்றும். இனிமையில் இங்கேயும் ஈ இருக்கும். அதாவது நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் ஈ, வரும் சீரின் ஈற்றெழுத்து ஓ, ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன் வந்து இரட்டிக்கும். இது வந்து புணர்ச்சி விதிகள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்து, பொறுத்து. இதில் 2ம் சரின்னு சொல்லியிருக்காங்க, 3ம் சரின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்து நல்லவரோடு பொருந்து, நல்லோரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து. கொடுத்துருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து நல்லோரோடு பொருந்து, பொருளோடு பொறுத்து. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நம்மளை கொஷின்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 or 2 டைம்ஸ் படித்தா நமக்கு புரிஞ்சிடும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். இது வந்து சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன் படித்தோம். ஒழுங்கான சொற்றொடரை அமைக்க அப்படின்னு கொஷின் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அவங்க கொடுக்கல. சரியான தொடரை தேர்கன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 4த்தையும் படிக்கும்போது மீனிங்ஃபுல்லாக வரதான் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேர்டிங் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது. இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக இதை அமைக்கணும். அடுத்து பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இப்போது அகரவரிசைனா நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் சொல்கிறேன். உயிரெழுத்துக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உயிர்மை எழுத்துக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் காக்கா வரிசையா இல்லை காங்கா சா அந்த வரிசையா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாரி நீங்கள் அகரவரிசை அமைக்கணும். இங்கே பாருங்கள், சங்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுண்டல் சூ கொடுத்துருக்காங்க. சா வரிசையில் 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து காங்காச்சா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. காங்காச்சா அந்த வரிசையில் நுங்கு காங்கா சா நா தா நா தா நா பாமா அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா சாக்கு அப்புறம் தான் நா வரும், நாக்கு அப்புறம் தான் பா வரும், பாக்கு அப்புறம் பி. வா வரிசையில் வா வந்திருக்கு, அப்புறம் வண்டி வந்திருக்கு, வஞ்சம் வண்டி 2 வந்திருக்கு. இதில் இஞ்சி தான் வந்து அகர வரிசையில் ஃபஸ்ட்டு வரும். முதல் எழுத்து எப்பவுமே ஒரு மாதிரியாக இருந்தால் 2வது எழுத்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இஞ்சி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இன்னும் வரும். அப்போது வஞ்சமை ஃபஸ்ட்டு போட்டு வண்டியை செகண்ட் போடணும். இங்கே பட்டணம் பிஞ்சில் ஃபஸ்ட்டு எழுத்தே பா, அதுக்கப்புறம் தான் பி வரும். சங்கு சுண்டல்லாம் வந்து சாக்கு அப்புறம் தான் சூ வரும். இதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிடலாம். வாவால் மட்டும்தான் வந்து செகண்ட் எழுத்து நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அடுத்து கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படுத்தி சீர்செய்க. வா, தேன், மலர், பை, நூல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காங்காச்சா வரிசையை பார்க்கணும். தாக்கு அப்புறம் தான் நா வரும், நாக்கு அப்புறம் தான் பா வரும், பாக்கு அப்புறம் தான் மா, மாக்கு அப்புறம் தான் வா. இந்த காங்காச்சா வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் கரெக்டாக இதை அடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த 18 வார்த்தைகள் தானே பக்கத்திலே கொஷின் பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பிடி என்ற சொல்லின் வினையச்சம் கண்டறிக. பிடித்து. பிடி என்ற சொல்லின் வினையச்சம் பிடித்து. நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று நடக்கிறது. இதில் நடந்த பெயரச்சம், நடத்தல் தொழிற்பெயரம், தொழிற்பெயர்,
நடந்து வினையெச்சம். இதில் நடக்கிறது என்பது வினைமுற்று, நடந்த என்பது பெயரெச்சம், நடத்தல் என்பது தொழிற்பெயர், நடந்து என்பது வினையெச்சம். அடுத்து வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சம் வந்த. ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் அது பெயரெச்சம். ஈ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆனால் அது வினையெச்சம். வருதல், தல், அல், மை, கை, வை, வி, சி, பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தொழிற்பெயர் விகுதிகள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தான் வினைமுற்று, வந்து வினையெச்சம். அரைந்தனன் வேர்ச்சொல் தருக அறை. அரைந்தனன் வேர்ச்சொல் தருக அறை. வேர்ச்சொல்லை கண்டறிதல். கேட்டார் கேள், கேட்டார் கேள். பேசினால் இதன் வேர்ச்சொல்லை அறிக. பேசு. பேசினால் இதன் வேர்ச்சொல் அறிக. பேசு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. கூலம், முதிரை, பயறு இது எல்லாமே வந்து தானியங்களை குறிக்கக்கூடியது. சீவியல் என்பது அந்த பழங்களில் அழுகக்கூடிய நிலைகளை குறிக்கக்கூடிய ஒன்று. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. புல், புல். சின்னையில் வந்தால் மாடு சாப்பிடும்ல அந்த புல், ஓகேங்களா. இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா பறவை. பெரிய இல் வந்தால் பறவை, சின்ன இல் வந்தால் ஓரறிவு தாவரம்னா அந்த புற்களை குறிக்கக்கூடியது. பார்க்கில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மாடு சாப்பிடக்கூடியது, ஆடு, மாடு இதெல்லாம் வந்து புற்களை சாப்பிடும் அந்த புல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குழை, குழைனா குண்டலம், குலைனா கொத்து. திராட்சை குலை அதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வரும் இது. குழை என்பது காதில் அணியக்கூடிய குண்டலம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் பாருங்கள், திருக்கு வந்து இந்த ரூ போட்டிருக்காங்க, விழாவுக்கு இந்த லா போட்டிருக்காங்க, சென்றனருக்கு இந்த இன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டி தான். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடுனா இந்த ரா வரிசை, இந்த மயங்கொலிகளில் 8 எழுத்துக்கள் இருக்கும். லா, லா, ரா, ரா, ரா. இந்த வரிசையெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எது? டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. செக்னா வரையோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா டெபிட் கார்டுனா பற்று அட்டை, இது கரெக்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. செக்குனா வந்து வரையோலை. டிமாண்ட் டிராஃப்ட்க்கு வந்து இங்கே செக்குனா மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே, ஓகேங்களா. இதில் டெபிட் கார்டு பற்று அட்டை மட்டும்தான் கரெக்டு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல். ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. கான்சொனன்ட் சரியான தமிழ்ச்சொல் எடுத்தெழுதுக. மெய்யொலி. கான்சொனன்ட்னா மெய்யொலி. பிறமொழி கலவாத தொடரை எடுத்தெழுதுக. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. வழுவு சொற்களை நீக்கி எழுதுதல். கோழி முட்டை தாவரத்தில் உருண்டது. இதில் கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டதுன்னு எழுதணும். இங்கே லீ தப்பாக கொடுத்துருக்காங்க, இங்கே ழா வரலை. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். மரபு பிழைகள் வினை மரபு. சோறு உண். சோறு உண் என்பது சரியான மரபு. நீர் பருகு. நீர் பருகு. பழம் தின். பால் குடி அப்படின்னு வரணும். சோறு உண் என்பது தான் கரெக்டு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். கண்ணதாசன் வீரத்தாய். இதில் இயேசு காவியம், அட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய நூல்கள். வீரத்தாய் என்பது இவர் எழுதின நூல் கிடையாது. பண்பு தொகை அல்லாத சொல் தேர்க. நன்னுதல், கொடுஞ்செலவு, மூதுர் எல்லாமே பிரித்தா மை விகுதியோடு வரும். கண்ணுதல் என்பது வராது, இது தொழிற்பெயரில் வரும். அப்போ பண்பு தொகை அல்லாத சொல் வந்து டி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. கீழ்கண்டவற்றில் வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ, ஆல், கு இது எல்லாமே வந்து வேற்றுமை உருபுகள். உரு என்பது வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது. உரு வந்து பார்த்திங்கன்னா உருச்சொல். இதில் ஐ, ஆல், கு,
இல், அது, கண். இது எல்லாமே வேற்றுமை உருபுகளில் வரும். இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உருபு, ஆல் வந்து 3ஆம் வேற்றுமை உருபு, கூ வந்து 4ஆம் வேற்றுமை உருபு, இல் வந்து 5ஆம் வேற்றுமை உருபு, அது வந்து 6ஆம் வேற்றுமை உருபு, கண் வந்து 7ஆம் வேற்றுமை உருபு. இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. நம்ம இலக்கணம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க, போதுமானது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. குடிமையியல், இதில் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பாலில் பிரிக்கும்போது இதில் குடிமையியல் வந்து இதில் வராது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல்லாம் வந்து வேறொரு சார்ந்தது, குடிமையியல் வந்து வேறொருத்த சார்ந்தது. அடுத்து எதிர்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்லுண்டு, கல்லில்லை, கல்லுண்டு, கல்லில்லை. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இருநிலம், எதிர்ச்சொல் தருக. இருநிலம், இருநிலம்னா பெரிய நிலம், இதற்கு ஆப்போசிட் வேர்ட்னா சிறிய நிலம். அடுத்து சோம்பல் என்ற சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எழுதுக. சுறுசுறுப்பு, சோம்பல் என்ற சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. இன்பு ப்ளஸ் உருகு சேர்த்தெழுத கிடைப்பது இன்புருகு. சேர்த்தெழுதுக. ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடையெல்லாம். இது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஓடை இதில் நீங்கள் பிரிக்கும்போது ஐ வரும், இங்கே ஏ வருது எல்லாம்ல. நின்ற சீரின் ஈற்றெழுத்து ஐ, வரும் சீரின் முதல் எழுத்து ஏ. இவ்வாறு தோன்றும்போது நடுவில் வந்து உயிரெழுத்துக்கள் தோன்றும். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இ, இவ். இங்கே வந்து ஈ தோன்றிருக்கு. அப்போ இ ப்ளஸ் ஏ வந்து ஏவா மாறிடும். இ ப்ளஸ் ஏ என்னவா மாறும்? ஏவா மாறும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓடையெல்லாம். சேர்த்து எழுதுக. கால் ப்ளஸ் இறங்கி, கால் இறங்கி. இல் ப்ளஸ் இ என்னவா மாறும்? லீயா மாறும். இல் ப்ளஸ் இ வந்து லீயா மாறும், கால் இறங்கி. அடுத்து கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஈஸியான டாபிக்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறதுலே இதுதான். நம்ம படிக்காமலேயே 5 கொஷின் போடலாம், கிட்டத்தட்ட நமக்கு 7.5 மார்க்கு. இதை வந்து கவனமாக படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகின்றார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம படிச்சிட்டோம். இதில் இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு படித்தது ஞாபகம் இல்லைன்னா கூட கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதில் பத்தியில் போயிட்டு சர்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே செயல்பட்டு வருகிறதுனா திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே செயல்பட்டு வருகிறது? திருவனந்தபுரம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் பயின்றார்னா தமிழ். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்? தமிழ். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டதுன்னா கல்விக்காக. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? கல்வி. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நாய் தனது தலையை ஆட்டியது. இங்கே ஒருமையில் ஸ்டார்ட் ஆகி ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. மாங்காய்கள் என்பது பன்மை, வடுபடுகின்றன. இங்கே கின்றன என்பது பன்மை.
பன்மையில் ஸ்டார்ட் ஆகி பன்மையில் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. நான் பாடத்தை படித்தேன். இங்கே ஒருமையில் முடிஞ்சிருக்கு. நான் பாடத்தை படித்தேன். அவர்கள் பாடத்தை படித்தார்கள் அப்படின்னு வந்தால் அது பன்மை. நான் என்பது ஒருமை, படித்தேன் என்பதும் ஒருமை. அடுத்து சொல் பொருள் பொருத்துக. மறுப்பு கொம்பு, மடுத்து பாய்ந்து, வருக்கை பலாப்பழம், தெங்கு தேங்காய். மறுப்புனா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து, வருக்கைனா பலாப்பழம், தெங்குனா தேங்காய். அடுத்து சரியான பொருள் தரும் இணையை தேர்க. சரியான பொருள் தரும் இணையை தேர்க. பொக்கிஷம், பொக்கிஷம்னா செல்வம், இதுதான் கரெக்டு. சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் பெருப்பரப்பு, சிங்காரம் அழகு. இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம்னா செல்வம், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல் பொருள் பொருத்துக. நவிழல்னா சொல்லல், வையகம்னா உலகம், இயற்றுகனா செய்க, தணல்னா நெருப்பு. நவிழல்னா சொல்லல், வையகம்னா உலகம், இயற்றுகனா செய்க, தணல்னா நெருப்பு. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. நான் உங்களுக்கு இதுவும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் சொல்கிறேன். ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அது உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கரெக்டாக 2 கொஷின் இல்லை 3 கொஷின் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கே பாருங்கள், ஆ என்பது உயிரெழுத்து, இதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூ என்பது உயிர்மை எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. அகல ஆ என்பது உயிரெழுத்து, ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாடல்ல பா என்பது மெய்யெழுத்து, அதற்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்து, அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல உயிரெழுத்து உயிர்மை எழுத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உயிரெழுத்துனா ஆ இ இ, உயிர்மெய் எழுத்துனா காங்காச்சாத்தில் வரும். மெய் எழுத்துனா புள்ளி வச்சது, இக்கு எங்கு எச்சு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். ஆ என்பது உயிரெழுத்து, ஊ என்பதும் உயிரெழுத்து, ரெண்டுத்துக்கும் முன்னாடியும் ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அடுத்து பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது புக்லே இருக்கு இந்த சென்டென்ஸ். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார்? இது வினாத்தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார்? வினாத்தொடர். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. கரும்பு, கரும்பு தோட்டம், கரும்பு, கரும்பு தோட்டம். பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் விருது சோவியத் நாட்டு விருது. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவ துந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் பெயர் உருமி. தேவ துந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் பெயர் உருமி. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலாசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. கலைச்சொல் அறிதல். மிசைல்னா ஏவுகணை, மிசைல்னா ஏவுகணை. அடுத்து பின்வரும் கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃப்ராரெட் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட்னா அகச்சிவப்பு கதிர்கள். 72வது வினா. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வழு, குயில் கூவும் என்பதே மரபு. இதில் கூற்றும் காரணம் இரண்டும் சரி. குயில் கூவும் என்பது தான் கரெக்டு, குயில் கத்தும் என்பது மரபு வழு. கூற்று காரணம் சரியா தவறா? மதுரை சென்றார், இது வேற்றுமை தொகை. இங்கு இக்கு என்னும் வேற்றுமை இல்லை. இதில் கூற்று காரணம் சரி. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் இங்கே கூ மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வேற்றுமை உறுப்பு இங்கே கொடுக்கல, அப்போ கூற்றும் காரணமும் சரி. இறைவன் கடம்பவனை கோவிலை விட்டு நீங்கினார். மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். இதனால் கூற்றும் காரணம் சரி. இது ஒரு செய்யுள்ள வரும். இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு போகிறதுக்கு காரணம் மன்னன் இடைக்காடனாரை அவமதிச்சதுனால்தான். அடுத்து இரு பொருள் தருக. நகை, நகை ஒன்று புன்னகை, இன்னொன்று ஆபரணம். நகைனா ஒன்று புன்னகை, இன்னொன்று ஆபரணம். இரு பொருள் தருக. திங்கள்னா மாதம், இன்னொன்று நிலவு. திங்கள்னா மாதம், இன்னொன்று நிலவு. இரு பொருள் தருக. இரு பொருள் தரும் தவறான இணை. இதில் இடர் துன்பம் கரெக்டு.
பொன்னகை அணிகலன் கரெக்டு, நெறி வழியும் கரெக்டு, வாயு நெருப்பு என்பது தவறானது, தீ நெருப்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருக்கும். இடர் துன்பம் ஒரே பொருள் தரக்கூடியது, நெறி வழி வந்து ஒரே பொருள் தரக்கூடியது, பொன்னகை அணிகலன் ஒரே பொருள் தரக்கூடியது, வாயு நெருப்பு கொடுத்ததுக்கு பதிலாக தீ நெருப்புன்னு கொடுத்துருந்தா கரெக்டாக அமைஞ்சிருக்கும். அப்போ தவறான இணை வந்து டி ஆப்ஷன் தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள் வந்து காமராசர் பிறந்த நாள், ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் வந்து காமராசர் பிறந்த நாள், ஜூலை 15. அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. பந்தர் என்பது கடைப்போலி, பந்தல்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? போலி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 போலி இருக்கும். அதை தவிர்த்து இன்னொரு போலியும் கொடுத்துருப்பாங்க. முற்றுப்போலி, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதில் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறி இருந்தால் அது முதல் போலின்னு சொல்லுவாங்க. இடைப்போலியில் இடையில் இருக்கிற எழுத்து மாறி இருக்கும், கடைப்போலியில் கடைசியில் இருக்கிற எழுத்து மாறி இருக்கும். இந்த எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது தான் போலின்னு சொல்லுவாங்க. பந்தர்னு சொன்னாலும் அது பந்தலை தான் குறிக்கும். அப்போ இதில் கடைப்போலி தான் வந்து பந்தர். அடுத்து இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. அதனால், அதுபோல, எனவே இதெல்லாம் வந்து இணைப்புச்சொல். அவனால் என்பது வந்து இணைப்புச்சொல் கிடையாது. சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்காங்க. நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். எனவே இது வந்து சரியான இணைப்பு சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எங்கு என்பது வினாச்சொல். அங்கு, இங்கு, உண்டு இதெல்லாம் வந்து இணைப்பு சொல் கிடையாது. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது யாது? வட்டார மொழி எனப்படுவது யாது? அடுத்து சரியான வினாச்சொல் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு எது? இங்கே கரெக்டான வினாச்சொல் எது? தமிழரின் வீர விளையாட்டு எது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும், எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? டேஸ் சொற்களை பேச வேண்டும், எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? இதெல்லாம் வந்து நம்ம கொஷின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்ல. பொருத்தமான காலம் அமைத்தல். ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இது வந்து இறந்த காலம், இதுதான் கரெக்டு. சரணடையும், இறந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன, இறந்த காலம். கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும்? நடந்தான் என்பது இறந்த காலம், நடந்தான் என்பது இறந்த காலம். நடந்தான் என்பது இறந்த காலம். அடுத்து இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு. இதில் இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி எழுதணும். சிட்டுக்குருவி, மாயிலை, தேன்கூடு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா மரம், மா மரம். சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. நாய் குரைக்கும், நாய் குரைக்கும் என்பது எழுத்து வழக்கு சொல். பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இது வந்து பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழினா நம்ம எழுத்து வழக்கு சூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க. அது விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை, அல்லுருவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அம்மா சிரிட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொலவடைகளில் வரும். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். இது வந்து பேச்சு வழக்கில் இல்லாமல் கரெக்டாக எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானவற்றை தேர்க. உங்கூருக்கே, உங்கள் ஊருக்கே. வெரசா, விரைவா. 3 வயசு, 3 வயது. இருக்குது, இருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுன்னு வந்திருந்தா இது கரெக்டு. ஓகேங்களா? பேச்சு வழக்கிற்கு இணையாக எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை. இதில் பொருத்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா சீதான். சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை தேர்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் இல்லை என்னும் தலைப்பின் பேசுவார். இது நேற்று பார்த்த கொஷின் பேப்பரில் கூட கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. கூட்டத்தின் தலைவர், இங்கே மேற்கோள் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக புல் ஸ்டாப். இது வந்து தலைப்பில்லை என்பது ஒற்றை மேற்கோளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 94வது கொஷின். நிறுத்தற்குறி அறிக. தமிழின் இனிமைதான் என்னே. இது வந்து உணர்ச்சி தொடர், அப்போது இது வந்து ஆச்சரியக்குறி போடணும்.
அடுத்து சோழநாடு என்பதன் மருவு பெயர் சோநாடு. சோழநாடு என்பதன் மருவு பெயர் சோநாடு. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலத்திற்கு ஊட்டி. இது நான் வீடியோ சிலபஸ் வைஸ் வீடியோவில் கொடுத்துட்டேன், செக் பண்ணி பாருங்கள். 50க்கும் மேற்பட்ட ஊர் பெயர் கொடுத்துருப்பேன். அடுத்து பொருத்தமான இணையை தேர்க. புதுச்சேரிக்கு புதுவை. புதுச்சேரிக்கு புதுவை. கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ்ச்சொல் எடை. வெயிட்டுக்கு இணையான தமிழ்ச்சொல் எடை. காம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் குறுந்தொகடு. காம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் குறுந்தொகடு. ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடைனா நம்ம எடுத்து அப்படியே உடுத்திக்கலாம், அதுதான் ரெடிமேட் ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இது இன்றைக்கி ஒரு 100 கொஷின் பார்த்துட்டோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1500 கொஷின் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு 15 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் 35 கொஷின் பேப்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு ரீசெண்டாக கேட்ட கொஷின் பேப்பர் கூட நம்ம செக் பண்ணலாம். தென் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிலபஸ் வைஸ் வீடியோ நம்ம தமிழுக்கும் கொடுக்க போகிறோம், ஜிஎஸ்க்கும் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.